ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நம்ம போன வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஜியோ ஏர் ஃபைபர் கனெக்ஷன் புதுசா நீங்க எப்படி வாங்குறது, புதுசா கனெக்ஷன் வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு பிரைஸ் ஆகும், இதுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் இருக்கா, இதுக்கு புக்கிங் காஸ்ட் எவ்வளவு ஆகும், மந்த்லி ரீசார்ஜ் எவ்வளவு பே பண்ணும், இதுக்கு எத்தனை மாசம் கனெக்ஷன் நம்ம வாங்கிக்க முடியும், இது எத்தனை டிவி சேனல்ஸ் இருக்கு, இதுக்கு ஸ்பீட் லிமிட் ஏதாவது வச்சிருக்காங்களா, இதோட ஸ்பீட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலா கிறிஸ்டல் கிளியரா பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க சோ நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நீங்க புதுசா ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு பிரைஸ் ஆகும், இதுக்கு டெபாசிட் அமௌண்ட் ஏதாவது இருக்கா, இது வாங்குறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர், இது என்னென்ன பிளான் வச்சிருக்காங்க, இது மந்த்லி ரெண்ட் எவ்வளவு பே பண்ணணும் அப்படி சொல்லி ஓவராலா தான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ற அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோ போகலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி ஜியோ ஏர் ஃபைபர் பத்தி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அது வந்து எப்படி கனெக்ஷன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி டீட்டெயில் தான். அதோட அன்பாக்சிங் ரிவ்யூ வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க, அதுக்குன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா மிஸ்டர் மைதின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குல்ல, நம்ம யூடியூப் சேனல் தான், அதில் போய் செக் பண்ணி பாருங்க. அதில் வந்து நம்ம அன்பாக்சிங் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக போட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் இப்போ கரண்ட் டேட்டில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் ப்ரொசீஜர், எவ்வளோ ப்ரைஸ் ஆகும், மந்த்லி ரெண்ட் எவ்வளோ, இது என்ன ஸ்பீட் லிமிட், இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதோடைய ஜியோ ஃபைபரோடைய அன்பாக்சிங் ரிவ்யூலாம் வேணும் அப்படின்னா அந்த மிஸ்டர் மைதின் யூடியூப் சேனல் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்க. இல்லை இதுலேயே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருங்க, சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கான பிளானை செலக்ட் பண்ணிக்கணும். உங்கள் தேவை என்ன, உங்கள் நீட்ஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளானை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஜியோ ஃபைபர் பொறுத்த வரைக்கும் 10 MBPS இருந்து 1 GBps வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் வந்து நம்ம 10 MBPS ஸ்பீடை வந்து பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4K வீடியோலாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா பஃபரிங் இஷ்யூலாம் இருக்கும். ஸோ வந்து 10 MBPS பிளான் வந்து பார்க்க போகிறது கிடையாது. 10 MBPS பிளான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல போடுங்க, அதுக்குன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி 10 MBPS இருந்து 1 GBps வரைக்கும் இருக்கு. பட் வந்து ஏன் 1 GBpsலாம் பார்க்கல அப்படின்னா கொஞ்சம் காசு வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ நம்ம 10 MBPS பார்க்க போகிறது கிடையாது, அதுக்கு அதிகமாகவும் பார்க்க போகிறது கிடையாது. மிடில் இருக்கிற 30 MBPS பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4K வீடியோ பார்த்துக்கலாம், ஒரு 5-6 டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம், எந்த பஃபரிங் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ வந்து 30 MBPS பிளான் வந்து எடுத்து வந்திருக்கோம். 30 MBPS பிளான்லேயே வந்து 2 விதமான கேட்டகரி வச்சிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட்டுக்கு மட்டுமே ஒரு கேட்டகரி, நீங்கள் அதில் இன்டர்நெட் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னொன்று பிளான் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் பிளஸ் வந்து செட்டாப் பாக்ஸ் கொடுத்துருவாங்க, டிவி சேனல்ஸ் பார்த்துக்க முடியும். அதில் ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு 12க்கும் மேற்பட்ட ஓடிடிலாம் கொடுப்பாங்க. ஸோ இது 2 டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நெட் மட்டும் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிறதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஜியோ ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஒன்லி இன்டர்நெட் மட்டும் தான் எனக்கு வேணும், 30 MBPsல எனக்கு வேணும் அப்படின்னா அவங்க ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்கிற ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 399 ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டி இல்லாமல் நான் சொல்கிறேன். ஜிஎஸ்டி 18% ஆட் ஆன் பண்ணிக்கணும். ஆட் ஆன் பண்ணிங்க அப்படின்னா 470 rupees வரும். 470 இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு மாதத்துக்கான ரெண்ட் தான் 470. இதை வந்து நீங்கள் பிளான் எடுக்கும் போது ஒரு மாதம் பிளான் எடுக்க முடியாது. இது எடுத்தா அப்படின்னா 6 மாசமா எடுக்க முடியும், அப்படி இல்லைன்னா 1 year பிளான் தான் செலக்ட் பண்ண முடியும். இப்போ 470 இருக்குல்ல, இது 6 மாச பிளானை வந்து முன்கூட்டியே காசு வந்து உங்கள்கிட்ட வசூல் பண்ணிடுவாங்க, அப்படி இல்லைன்னா 1 yearக்கான காசு வந்து வசூல் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து நம்ம 6 மாச பிளான் வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். 470 மல்டிப்ளை பண்ணிக்கங்க, 6 மாசத்துக்கு பண்ணீங்க அப்படின்னா 2820 ரூபா வரும், சரிங்களா? 2820 வரும். நீங்க 2820 ரூபா நீங்க பேமெண்ட் பண்றது மூலியமா உங்களுக்கு வந்து ஃப்ரீயா இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்ஸ்டாலேஷனுக்கு எந்த காஸ்ட்டும் கிடையாது. ஓவராலா வந்து 2820 ரூபா பேமெண்ட் பண்ணா மட்டுமே போதும், இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு ஒரு ரவுட்டர் வந்து டுவல் பேண்ட் ரவுட்டர் வந்து கொடுப்பாங்க, 5G ரவுட்டர். அந்த ரவுட்டர் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான், எந்த காஸ்டும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜியோ ஃபைபர் ரவுட்டர் கொடுக்குறாங்க. இந்த ரவுட்டர் வந்து ஜியோ பிராண்டுக்கு மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஏர்டெலுக்கோ இல்ல அதர் பிராண்டுக்கோ ஃபைபர் கனெக்ஷனுக்கோ நீங்க யூஸ் பண்ண முடியாது, இதையும் தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் இதோட ஸ்பீட் வந்து நான் 30 MBPS சொன்னேன் இல்லைங்களா, அப்லோட் ஸ்பீடு 30 MBPS தான், டவுன்லோட் ஸ்பீடு 30 MBPS தான், சரிங்களா? எந்த பஃபரிங் இஷ்யூ இருக்காது. அதே மாதிரி இதுக்கு வந்து லிமிட் எதுவும் செட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுக்கு எதுவும் லிமிட் செட் பண்ண கிடையாது, அன்லிமிட்டடா நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஜியோ ஏர் ஃபைபர்லாம் பாத்தீங்க அப்படின்னா 1000 GB வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி லிமிட்ல எதுவுமே செட் பண்ணல. நீங்க அன்லிமிட்டடா 30 MBPsல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இவங்க ரவுட்டர் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஜியோ ஃபைபர் ரவுட்டர், அந்த ரவுட்டர் மூலமா உங்களால வாய்ஸ் கால் வந்து அன்லிமிட்டடா பேசிக்க முடியும். ஒரு லேண்ட்லைன் நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்க ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் எடுத்தாலே ஒரு நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த நம்பர் மூலமா உங்களால வந்து ஒரு லேண்ட்லைன் டிவைஸ், நீங்க பழைய டிவைஸ் இதை வச்சிருந்தீங்க அப்படின்னாலோ இல்ல புதுசா ஒரு டிவைஸ் வாங்குனீங்க அப்படின்னாலோ ஜியோ ஃபைபருக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு லேண்ட்லைன் போட்டுருக்கும், அதுல கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு லேண்ட்லைன் வாங்க விரும்பல, எனக்கு லேண்ட்லைன் அவ்வளவு அஃபோர்ட் பண்ண விரும்பல அப்படின்னா நீங்க வந்து ஜியோ ஜாயின் ஒரு ஆப் இருக்கும், பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இந்த ரவுட்டரோட சிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரவுட்டரோட வைஃபை கவரேஜ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வரைக்கும் நீங்க வந்து வாய்ஸ் கால் வந்து அன்லிமிட்டட் அதே நம்பர் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஜியோ ஜாயின் ஆப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது, அது எப்படி ரிஜிஸ்டர் பண்றது, அதை பத்தி டீடைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கோம். மிஸ்டர் மைதின் யூடியூப் சேனல் போய் செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லங்கிற பட்சத்துல மிஸ்டர் மைதின் ஸ்கொயர்லயே வந்து நெக்ஸ்ட் வர வீடியோல வந்து அப்லோட் பண்ணுவோம், சரிங்களா? சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா 30 MBPs வேணும், எனக்கு ஃபைபர் கனெக்ஷன் மட்டும் வேணும், எனக்கு டிவி சேனல்ஸ்லாம் வேணாம் அப்படின்னா 470 மந்த்லி ரெண்ட் வரும். இது வந்து 6 மாச கனெக்ஷன் தான் எடுக்க முடியும். 6 மாசம் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா
2820 ரூபா. சரிங்களா, இதோட டீட்டெயிலாக ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்களே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 30 MBPS வந்து இன்டர்நெட் ப்ளஸ் வந்து டிவி சேனல் ப்ளஸ் வந்து ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன், இது மூணையும் பேஸ் பண்ணி ஒரு பேக்கேஜ் வச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்துருவோம். இது பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 MBPS வந்து 599 ரூபா பிரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து 18% GST நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணீங்க அப்படின்னா 706 ரூபா வரும். சரிங்களா, மந்த்லி ஒரு மாசத்துக்கு ரெண்ட் வந்து 706 ரூபாய் வரும். இந்த 706 ரூபாய் வந்து ஒரு மாச கனெக்ஷனா நீங்க எடுக்க முடியாது. இது எடுத்தீங்க அப்படின்னாலே 6 மாசம் எடுக்க முடியும் அல்லது 12 மாசம் தான் எடுக்க முடியும். வந்து நம்ம 6 மாச கனெக்ஷனா வந்து எடுத்துக்கிறோம். ஸோ 706 அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கங்க, 6 மாசத்துக்கு 4236 ரூபா வரும். சரிங்களா, 4236 வரும். நீ இந்த அமௌண்ட் பே பண்றது மூலமா உங்களுக்கு வந்து ஃப்ரீயா இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்ஸ்டாலேஷனுக்கு எந்த காஸ்ட் வந்து வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு ரவுட்டர் கொடுக்குறாங்க இல்லையா, அது கொடுத்த மாதிரி ஒரு ரவுட்டர் வந்து கொடுத்துருவாங்க. 5G ரவுட்டர், டுவல் பேண்ட் ரவுட்டருக்கு எந்த காஸ்ட்டும் வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க ஒரு செட்டாப் பாக்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த செட்டாப் பாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 4K செட்டாப் பாக்ஸ். இது வந்து ஆண்ட்ராய்டு பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். சரிங்களா, பிக்சர் குவாலிட்டிலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதோட ஸ்பீட் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 30 MBPS ஸ்பீட் வந்து கொடுப்பாங்க. இது 30 MBPS ஸ்பீட் வந்து அப்லோட் ஸ்பீட் 30 MBPS தான், டவுன்லோட் ஸ்பீட் 30 MBPS தான். அதே மாதிரி அன்லிமிட்டட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு லிமிட் எதுவும் டேட்டா செட் பண்ணல. சரிங்களா, நான் சொன்ன மாதிரி ஜியோ ஏர் ஃபைபர் செட் பண்ணிருக்க மாதிரி இதுக்கு வந்து எந்த லிமிட் செட் பண்ணல. ஸோ வந்து அன்லிமிட்டடா உங்களால டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த ரவுட்டர் கொடுக்குறாங்களே, இந்த ரவுட்டர் மூலமா உங்களால லேண்ட்லைன் நம்ம சொன்ன மாதிரி கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்ல லேண்ட்லைன் நீங்க வாங்கல அப்படின்னா, உங்கள்ட்ட இல்ல அப்படின்னா ஜியோ ஜாயின் ஆப் மூலமா உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். வாய்ஸ் கால் வந்து அன்லிமிட்டடா பேசிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டிவி சேனல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த செட்டாப் பாக்ஸ் இருக்கு, அந்த செட்டாப் பாக்ஸ் மூலியமா உங்களுக்கு வந்து 800க்கும் மேற்பட்ட டிவி சேனல்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். எல்லா லாங்குவேஜும் சேர்த்து சொல்றேன் நான். தமிழ் சேனல்ஸ் மட்டும் குறிப்பா எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 55 தமிழ் சேனல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல HD சேனல்ஸ் மட்டும் எத்தனை இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 5 HD சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த டிவி சேனல்ஸ்லாம் வந்து மேல DTH அடிச்சு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா DTH தான் கிடையாது. இது இன்டர்நெட் பேஸ் பண்ணியே ஒர்க் ஆகும். நீங்க செட்டாப் பாக்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. அந்த செட்டாப் பாக்ஸ் வந்து வைஃபை மூலமா நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா ரவுட்டர்ல வந்து RJ45 கேபிள் போட்டு நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா, அந்த செட்டாப் பாக்ஸ்க்கு வந்து எந்த DTHம் செட் பண்ணி தர மாட்டாங்க. ஸோ வந்து நீங்க வந்து இன்டர்நெட் பேஸ் பண்ணி தான் உங்களால டிவி சேனல்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். இது என்னென்ன டிவி சேனல்ஸ், தமிழ் சேனல்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க, அதோட லிஸ்ட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு செப்பரேட்டா ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கோம். அந்த யூடியூப் சேனல் செக் பண்ணி பாருங்க. இல்ல உங்களுக்கு இதுலயே வேணும் அப்படின்னா வர நாட்கள்ல வந்து நான் அப்டேட் பண்றேன். சரிங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து OTT சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. 12க்கும் மேற்பட்ட OTT கொடுத்துருப்பாங்க. என்னென்ன பாப்புலர் OTT பாத்தீங்க அப்படின்னா டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்க, சோனி லைவ் கொடுத்துருக்காங்க, G5 கொடுத்துருக்காங்க, ஜியோ சினிமா கொடுத்துருக்காங்க, சன் நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில OTT எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் என்னென்ன ஸ்கிரீன்ல போடுறேன், நீங்களே பாத்துக்கலாம். சரிங்களா, ஓவராலா வந்து 30 MBPS வந்து டிவி சேனல்ஸ் எனக்கு வேணும், OTT சப்ஸ்கிரிப்ஷன் வேணும், இன்டர்நெட் வேணும் அப்படின்னா 30 MBPS பாத்தீங்க அப்படின்னா 706 ரூபாய் ஒரு மாசத்துக்கு ரெண்ட். இது புது கனெக்ஷன் நீங்க எடுக்கும் போது 6 மாசத்துக்கு உண்டான காசு உங்கள்ட்ட முன்கூட்டியே வாங்கிடுவாங்க. சோ பாத்தீங்க அப்படின்னா 4236 ரூபாய் 4236 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் எல்லாம் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவாங்க. சோ உங்களுக்கு இன்டர்நெட் மட்டும் வேணும் அப்படின்னா 2820 ரூபாய். இல்ல எனக்கு இன்டர்நெட் வேணும், டிவி சேனல்ஸ் வேணும், OTT வேணும் அப்படின்னா 4236 ரூபாய். சரிங்களா, இப்போ இன்டர்நெட் மட்டும் வேணும் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ரெண்ட் வந்து 470 வரும். இல்ல எனக்கு OTT வேணும், டிவி சேனல்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ரெண்ட் பாத்தீங்க அப்படின்னா 706 ரூபாய் வரும். எவ்வளவு டிஃபர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 236 ரூபாய் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். OTT சப்ஸ்கிரிப்ஷன் டிவி சேனல்ஸ் வேணும் அப்படின்னா 236 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். சோ ஓவரால் எல்லா டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல போடுறேன், நீங்களே பாத்துக்கலாம். சரிங்களா, ஓகே, இது பார்த்தீங்களா, இதுக்கும் மேற்பட்ட உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும், இதோட அன்பாக்சிங் வேணும், இதோட ரிவ்யூ வேணும், இதுல எத்தனை டிவி சேனல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல் வேணும் அப்படின்னா மிஸ்டர் பை யூடியூப் சேனல் செக் பண்ணி பாருங்க. அதுல கிறிஸ்டல் கிளியர் நம்ம சொல்லிருப்போம். அப்படி இல்லைன்னா வரும் நாட்களில் வந்து இதுலயே வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். சோ வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ற அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.